பசுமை விவசாயம் சேனல் கொடுங்க. இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமலிங்காயோட பண்ண தாங்க பார்க்க போறோம். ஒரு 14 ஏக்கர் பண்ணாங்க. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தாங்க. இயற்கை விவசாயம் தோல்வி அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் இவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் தான் லாபம் அப்படின்னு சொல்லி அவரை செஞ்சு அது வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 ஏக்கர் வந்து அவரு காடு அமைக்க போறாருங்க. அதுக்காக வந்து அதுல வாழை, ஒரு சைடு வந்து கொய்யா, இன்னொரு சைடு வந்து சப்போட்டா பண்ண போறேன் அப்படின்னாரு. தென்னை பண்ணியிருக்காரு. வேற எதனா பயிர் பண்ண போறேன். ஒரு 5 அடிக்கு பயிர் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிலத்துல வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்காரு. எப்படி வருமானம் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வேலையே செய்யாம இந்த நிலத்துல வந்து வருமானம் எடுத்துக்கிறாருங்க. அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சொன்னாரு. அதை நான் மட்டும் கேட்டா பத்தாதுல, நீங்களும் கேட்கணும். அதனால வந்து இந்த வீடியோ பாருங்க. அவர் எப்படி விவசாயமே அதாவது வேலையே செய்யாம எப்படி வருமானம் எடுக்கிறது அப்படின்றவருக்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வீடியோ நம்ம ராமலிங்க ஐயா என்னென்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாங்க. போன வீடியோல உங்களோட அந்த கரும்பு சாகுபடி இயற்கையில பண்ணா எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படி விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி. பாக்குற விவசாயிகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வாழை பண்ணிருக்கீங்க, வாழையில ஒரு பேரை தென்னை பண்ணிருக்கீங்க, சப்போட்டா வைக்க போறீங்க, இது ஒரு காடா ஆக்க போறோம். ஆமா காடு பயிர் ஆக போறோம் சார். 5 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு 1.5 ஏக்கர் சார். இல்ல இந்த 1.5 ஏக்கர்ல என்னென்ன பயிர் இது வச்சு? இதுல தென்னை இருக்கு, வாழை இருக்கு. இப்ப சப்போட்டா ரெடி ஆக போகும். இந்த வாழை போட்டுடுவோம், சப்போட்டா போட்டுருவோம். இது 3 ஆச்சுங்களா? வேற என்னென்ன வைக்கணுமோ இன்னும் இருக்கு சார் ஐட்டம். அந்த கேப்ல 5 வகை பயிர் இருக்கு சார். என்னென்ன பண்ண போறீங்க? இது 3 ஆச்சுங்களா? அந்த 3 இதுக்கு இன்னும் அடக்கமா செய்யணுமோ இன்னொன்று பயிர் இருக்கு சார். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான் பண்ணிக்கிறோம். இது 3 வந்து பார்த்துட்டு அந்த கேப்ல என்ன வைக்கலாமோ. ஆமா, இன்னும் ஒரு 20 பேர் சொல்றாங்க. ஐடியா பண்ணி சார் வைக்கலாம். அதில் ஆனால் தச்சாவையும் இப்போ இது வந்து 3 தச்சமே 2 தான் இருக்கு. இப்போ 2 இருக்கு. 1 ரெடியாக போகும், 1 ரெடியாக போகுது. சரிங்க. இப்போ 1.5 ஏக்கர் இல்லைங்க, அது 1.5 ஏக்கர்ல எத்தனை வாழைக்கன்று வச்சிருக்கீங்க? இதில் வந்து ஒரு 1.5 ஏக்கர்ல 1300 கன்று வாழைக்கன்று வச்சேன் சார். இப்போ தென்னை வந்து ஒரு 140 கன்று வச்சுருக்கோம். தென்னை எதுக்காக இந்த முறை எது கையாண்டிங்க? இது வந்து வாழையா வட்டு போயிடலாம். எதுக்காக இது அந்த தென்னை இங்கே உயரம் போடுது, ஹைட் பயிர் சார். அது வாழை வந்து அதில் கேப்பில் ஓட்டக்கூடாது. ஓட்டவே கூடாது. அது அப்படியே காலாக அப்படியே எடுத்து தான் எதையுமே அதில் ஓட்டுற வேலையாக இருக்குல்ல, அழிக்கவே கூடாது. ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒன்றும் பண்ணோம்னா அது அப்படியே நம்ம லைட்டாக சந்து வந்து களையை மட்டும் ஓட்டி விட்டு கடையை பிடிக்கும் போட்டு அப்படியே கடை வேண்டாம் சார். இது பார்த்தீங்கன்னா எந்த சந்து கேப் போதோ கை வெட்டுற வச்சுன்னு போட்டுவிடுவோம் அந்த சந்தில். எத்தனை வருஷமா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? இது ஒரு 5 வருஷம் ஆகும் சார். இந்த 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. இது ஆமா, இது ஓட்டினா அந்த கை வண்டி ஓட்டுவோம். களை மட்டும் ஓட்டுவோம். களை மட்டும் கை வண்டியில் ஓட்டி விடுறது. டிராக்டர் ஓட்டுறது கிடையாது. மாசம் எடுக்கிறது கிடையாது. அந்த மாசம் அப்படியே தான். இந்த மாசல் வச்சுன்னா மாசம் கடைசிக்கும் அப்படியே தான் இருக்கும். வாழை வச்சுன்னா வாழை இருக்கும். தேங்காயம் பறிக்கலாம். சப்போட்டமா அது மட்டும் சப்போட்டா பறிக்கலாம். ஒரு எலுமிச்சம் வைக்கலாம். புரியுங்களா? இன்னும் ஒரு எலுமிச்சம் சார். எது அந்த கேப்ல அதுக்கு அடக்கமா பயிர் செய்யுதோ இதுக்கு அடக்கமா இருக்கும். இங்க வச்சிடலாம், அங்க வச்சிடலாம், அப்படிலாம் அந்த பிளான் பண்ணி தான் அந்த பிளான் பண்ணி தான் இருக்கும். 1.5 ஏக்கர் வந்து எந்த நேரம் வேலை இருக்கணும், எந்த நேரம் மாசம் இருக்கணும். இது வந்து அந்த சந்த கைவிட கலையை மட்டும் ஓட்டி கலையை பிடிக்கும் அங்கேயே தான் போடணும். எடுக்கக்கூடாது. நவதானியம் வச்சு நவதானியம் பாடுதுன்னா நவதானியம் வச்சு ஓட்டி விட்டா போதும். அது எப்போ ஓட்டி விடுவீங்க? அது அப்போ நம்ம ஓட்டுறோம்ல, அந்த ஓட்டும் போது அவங்க அந்த புழுதரும் வச்சுட்டா அந்த தானம் சீனம் முடிக்கும். சிலுவை கொஞ்சம் முளைச்ச பிறகு அப்படியே இந்த அளவு வச்சுட்டு அவங்க அப்படியே ஓட்டி விட வேண்டியதுதான். எடுத்த இடத்துல மட்டும் அந்த நவதானியம் வச்சு ஓட்டிடலாம். பயிர் கிடைக்குமா? அது பயிர் கிடைச்சாலும் கிடைக்கலாம், பூமி ஓட்டிடலாம். நவதானியன்றது அந்த எருடிக்காத பாடு. அது நீ சாபனம் இதை விட்டுட்டு நுண்ணுயிரி என்ன விட்றீங்களோ நம்ம ஜீவாமன் தண்ணி பாய வேண்டியதான். கலப்பு எல்லாருக்கும் பாயும். எந்த நேரம் சப்போட்டா இருக்கும், வாழை எந்த நேரம் வாழை இருக்கும், இலை இருக்கும். தேங்காய் மட்டும் ஹைட்டில் தேங்காய் போடும். சைடில் இன்னும் போட்டிங்கன்னா எதில் ஓரில் என்னென்ன செடி நடணுமோ அந்த கேப்பில் 5 அடியில் 10 அடியில் சார் பிளான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பிளானை பார்த்துட்டு அந்த இது போயிடுது அப்புறம் நல்லா அதில் அது நல்லா அப்படியே பண்ணிட்டு வேண்டாம். ஒரு சாமந்தி பூ கூட போடலாம். எள்ளு ஓரத்தை எள்ளு வரைக்கலாம், அங்கே கேப்பில் வச்சிடலாம். இன்னும் கடுகு வரைக்கலாம். இப்போல்லாம் இருக்குது சார். உள்ள அந்த நீங்கள் முளைக்கிறீங்கல்ல, கடுகு அறுவடை பண்ணி அதை தட்டி ஓட்டி விடலாம். இது எவ்வளோ வந்து இதில் சொல்லித்தர அளவுக்கு நன்மை இருக்குது சார். இந்த 5 வகை பயிரில் கொலை வெட்டலாமா தவிர நீ ஒன்றும் நடவே இல்லை. இதை எடுத்துட்டு அதை விட்டு அது முளைக்கும், அது மட்டும் அது கொலை வரும். இது மாதிரி பேப்போட்டா இருக்கும். அது மாதிரி வருமானம் வந்துடும். வந்துனே இருக்கு. எதையாவது வந்து கொல்லியில் வந்து எதாவது எடுத்துன்னு போவா இருக்காது. எதையாவது எடுத்துன்னு போகிற மாதிரி தான் கொலை பழுத்துருக்கும், சப்போட்டா பழுத்துருக்கும், எலுமிச்சம் பழுத்துருக்கும். இப்படிலாம் இருக்குது சார். நம்ம உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு உழைக்க முடியுமோ வந்து நீ வந்து பறிக்க அறுவடை பண்ணி தெம்பு இருக்குதோ பறிக்கலாம். ஆனால் வேலை உழைப்பு கொஞ்சம் போதுங்களா? இப்போ நான் ஓட்டினேன், நெல் சேவிட்டேன், காலியாக போட்டேன், 3 நாள் இருந்தது அப்படிலாம் தேவை. 20 தானே பயிர் இருக்கு. இலை எங்கள் கிட்ட வந்தீங்கன்னா இலை கேட்பாரு, இலை கொடுப்பேன்.
பழங்கிட்ட பழம் உண்டு. பழம் கொண்டா கொடுக்கும். என்ன ரகங்க அது? இது பூவம் சார், பூவம் முழுக்க பூவம் பூவம் அது வந்து கற்பூரம் மூட்டை கற்பூரம் வச்சிருக்கேன். ஏன் தனியா- ரெண்டு ரகம் வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? அது கற்பூரம் வந்து தேன் சேர்த்தா சாப்பாடு நல்லா இருக்கும் சார். வெட்டி வச்ச மேலே அந்த ஆமா, பாத்தை ஆ, பார்த்தீங்களா, ஆ, அது கற்பூர வாழை. இது பூஜை வாழைன்னு கேட்பாங்க. அந்த மொந்தம் நட்டுக்கிறோம் காயும். ஆ, ஆ. அதுவும் யார் எதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி காய் கொடுக்குறது. கல்யாண மரமும் காயோ அப்படி கொடுப்பேன் சார். லோடா என் பழக்கம் வந்து லோடா வெட்டியதில் அந்த எப்படி இந்த இயற்கையில் வந்த பிறகு இயற்கையாக ஓடி போடும். கல்யாண மரம் ஓடி போடும், காய்கறி மார்க்கெட்டு போடும், இப்படியே போயிடும். தேவை அதிகமாக மீது நான் கடைக்கு மார்க்கெட் ஏற்றிடுவோம். சரி காய் அதிகமாக இருக்குது ஏற்றிடலாம் அப்படின்னு சார். சரிங்க. இப்போ இந்த வாழை எத்தனாவது வாழைன்றாங்க, எத்தனாவது வாழை கண்ணு? இது நான் வீட்டில் வச்சுருந்தேன் 18 வருஷம் வச்சேன் சார். வீட்டாண்ட வச்சு 18 வீட்டில் வருஷம் அது அந்த டைல் பத்தங்க வந்துக்கிறேன். இருக்கு. இது எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இது வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. நாலாவது நீங்க எதுவும் பண்ணல? பண்ணல. அதில் தென்னை நட்டுக்கிறேன். இப்போ 2 வருஷம் ஆகி போய் சார். இது எடுக்கிறதுக்குள்ளே அது தென்னை மரம் காய்க்கு வந்துடும். அங்கே மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம், ஆமா. அது வந்து மீடியா வச்சு பார்த்தேன். சரி இங்கே இருக்கலாம், தென்னையை வைக்கலாம். ஒரு வேலை லேபர் பிரச்சனைக்கு இதெல்லாம் வழி தீர்வு. அவங்களுக்கு தேட வேண்டியதில்லை. அவங்க எப்போனா வரலாம். லேபர் அப்படியே பண்ணுவோம். 50 ஆசினா 5 ஆள் இருந்தால் போதும் சார். 50 ஆசினா கரும்பு கடகம் மடிக்கணும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து வாழைக்கலாம் 5 ஆள் இருந்தால் போதும். அது அப்படியே ஓட்ட, இதெல்லாம் ஓட்ட வேண்டியதில்லை, அப்படியே ஓட்டி விட்டுலாம் சார். சரி, இந்த இடத்துல இந்த செடி இருக்கு, இந்த நிறைய இந்த செடி உங்க இந்த பண்ணையில செடிலாம் எதையும் பிடுங்கக்கூடாது. அது பிடிங்க அங்கேயே போடணும் சார். அது இதுன்றாங்க, அது விஷ செடின்னு சொல்லுவாங்க. விஷ செடி பூமி மனுஷன் தான் விஷம், பூமி விஷம் கிடையாது சார். அப்படிங்களா? அது பூமி விஷம் கிடையாது. அப்ப அது உரம் தானே? அது உரம் இல்லை, எல்லா கலையும் உரம் தான். ஏன்னா உங்க பண்ணையில பார்க்கும்போது அதுதான் சுத்தி நிறைய இருக்கு. நான் ஓட்டு போவேன் தான், ஓட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா காலை பிடிங்கி போட்டால் அப்படியே மக்க வேண்டியது தான். அது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இதை நான் வந்து எல்லாம் பிடிங்க அப்படியே போட்டுடலாம் சார். தவறுனா தான் உயரம் ஆகும். அந்த பூ பொறுத்து பிடிங்கி போட்டால் இல்லைங்க, நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுன்னா பிடிங்கி போட்டணும். கொஞ்சம் பூ வரும்போது பிடிங்கி போட்டுருங்க. பூ அந்த பக்கம் பிடிங்கி போடலாம். சின்னதாக பிடிங்கினா பாருங்க, இது பிடிங்கினா இது சின்னது, இது பிடிங்கினா இது பாருங்க, இவ்வளோ தான் பண்ணி, வேறு ஒன்றும் நீ செய்யக்கூடாது. பிடிங்கி போட்டுறேன் இடத்துக்கு. இன்னும் பசுந்தால உள்ளே ஓட்டி மடிச்சிட்டுனா இன்னும் பாடு. அப்படியே மக்கள் கொஞ்சம் லேட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா சருவெல்லாம் கொளுத்துன்னுவார். இப்போ வாழை இருக்கிற மாதிரில சருவு கொளுத்தக்கூடாது. அதை மக்க வச்சு இழுத்து போட்டு மண்ணை போட்டு மடிச்சிடணும். அதே உரமா அதே உரம் நீ போய் நான் அப்பா திட்டு எருவு அடித்தேன், நான் 1 லட்சம் எருவு அடித்தேன், எருவு அடிக்க வேண்டியல. எருவு உன் கையில் இருக்குது. எருவு எங்கே போச்சு? இது வழியாக வந்திருக்கு. இது கொலை வெட்டினியா, இந்த கழிவு அதை கொத்தி போட்டு மடிச்சிடணும். இதுதான் சார் உள்ள நம்மளாம் விவசாயம் என்ன பண்ணிட்டானா, எதை எடுத்தும் அப்புறப்படுத்தி டிராக்டர் வச்சு அப்புறம் ஜேஜி வேணும் அப்புறப்படுத்தக்கூடாது. எவ்வளோ அதில் ரொட்டேட் பண்ணணுமோ அவர் சொல்லுவாங்க, சைக்கிள் மாதிரி ஒரு வெம்பரம் சுற்றி அப்படியே தான் போகணுமே தவிர உனக்கு தேவை இலை கொலை தண்டு. ஒரு மரம், இலை, கொலை, தண்டு, பூ, இல்லை நார் கூட இருக்கலாம் சார். அதில் மற்ற பார்த்தீங்கன்னா அப்போ அடி கட்டுதாங்க. அதில் என்ன ஒன்று வேஸ்ட் ஒன்றும் இல்லையே. நான் கொளுத்துறேன், அது என்ன பண்ணிச்சு ஒன்று, அது பூமியில் போடும். ஒரு மனுஷனாக இருந்தால் பூமியில் போட செடிச்சு போகுது. ஏன் அந்த வாழை போட்ட எரியாது, செத்தப்பட்ட மக்காது, அதை ஏன் கொளுத்துறீங்க? எதுவுமே எடுத்து போய் நெருப்பு கொளுத்துறீங்க. இப்போ நம்ம இது நம்மளுடைய தோட்டம்லாம் அமைச்செல்லாம் பார்த்தேன் சார், போய் அவ்வளோ சிறப்பாகுது. இப்போ இந்த பயிருக்குலாம் பூச்சி தாக்குதல்லாம் வருமா? ஏன்னா ஒரு பயிர் பண்ணாலே வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பயிர் பண்றீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த பூச்சி வெரைட்டி வந்து இந்த இதுலேயே இருக்குது சார். பூச்சி வெரைட்டி, அந்த பூச்சி 10 தழை இருக்குது சார், 20 தழை இருக்குது நாட்டில். ஆடு தின்ன தழை, ஆடு தழைனா கோமியத்தை ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பூச்சி நல்லா சாருங்க. பூச்சி வாடகை வராது. அப்படி மீறி சாப்பிட்டா இருக்கும் தழை எல்லாம் பால் உள்ள தழையை போடும்போது அது ஜீரண சக்தி ஆகாத பூச்சியில் இறந்துடும். இது இயற்கையாக மாறிக்கும். இந்த இவ்வளவு பயிர்ல பூச்சி நோய் தாக்குதல் பூச்சி வந்தாலும் அதுக்கு அழிக்கிறது பூச்சி ஒன்று வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆட்டோமேட்டிக் மருந்து அடித்தா தான் வராது. அது விவசாயி காப்பாற்றுற பூச்சி தெரியாது சார். சைவ பூச்சி வந்து சைவம் வந்து பயிர் அழிக்கக்கூடியது, அசைவம் வந்து அந்த புழு சாப்பிடக்கூடியது. தானாகவே வந்து இயற்கை புழு மருந்து அடிக்கலை, அவர் அந்த பூச்சி வருவார், நம்ம போய் சாப்பிட்லாம். இந்த கோயில மருந்து அடிச்சுக்குது. நன்மை செய்கிற பூச்சி வராது, தீமை பூச்சி வரும். ஆனால் நம்ம மருந்து அடிக்காத இயற்கை செய்யும்போது அந்த நம்மளை காபந்தம் பண்ணுற பூச்சியும் வரும். அந்த பூச்சியை கொள்றதுக்கு தட்டான் ஓணம் குருவி எல்லாமே வந்து ரெடியாக உட்காந்துருப்பார். வா நான் சாப்பிட்றேன், அவர் வந்து போட்டு தள்ளுவார். புழு கொலைவியாக இருந்தாலும் அதே கொலைவு இருக்குதுன்னா அந்த கொலையும் செங்கோலையும் கட்டும். அந்த புழு குச்சம் போய் கூடு கட்டும், புழு வைக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த புழு தான். அதெல்லாம் அந்த அந்த செயற்கை நம்ம ரசாயனம் போடுச்சு அந்த பூச்சியில் கட்டாது இருக்காது.
இப்போ தேன்கொழியை என்ன பண்ணுங்க, தேன்கொழியை போய் ஒரு பனம்பூவில் தென்னம்பூவில் அதாவது மகரம் சேர்க்கை நடக்குது. அதெல்லாம் அங்கே அது இருக்கிறதான் நடக்குது. அதனால தேன்கொழி கட்டுறதில்ல. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தான் தென்னை தேன் எடுக்கணும்னா இப்போ விலைக்கு வாங்குறோம். நம்ம தென்னை மரத்தையே கட்டிருக்கோம், பெரிய பெரிய கூண்டு. அங்கேயே பூ சாப்பிடும், அங்கேயே தேனை சேகரிக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. இயற்கை வந்தால் எல்லா நன்மையெல்லாம் நம்ம பல முறை நன்மைலாம் வருது. அசல் தேன் கிடைக்கணும்னா நீ மருந்து அடிக்காத தென்னை மரத்துலேயே கட்டி தென்னை மரத்துலேயே கூடு தேன் கூடு கட்டும். பார்த்துருக்கீங்களா? இது வந்துலாம் இப்போ இல்லை. எங்கள் நேரத்தில் வர வைப்போம், அவசியம் வர வைப்போம். வேலை தான் நடந்திருக்கு. இதுவே வந்து நம்ம இந்த பழம் சாப்பிடுதுன்னா அதுக்கு சாப்பாடும் உணவு இருக்குது. ஒரு பப்பாளி இருக்குது, இப்போ எலுமிச்சம்பழம் போடுறோம் சார், எலுமிச்சம் இப்போ சப்போட்டா போடுறோமா அதேமாதிரி வருது. அதுக்கு உணவும் இருக்கணும், பூச்சியும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதுக்கு அது நன்மை செய்கிற பூச்சி நம்மளுக்கு நிறைய இருக்குது. இது நம்ம நீ அதுக்காக மருந்து தேடி அடிக்க வேண்டியதில்லை. மருந்து சில கம்மி அதுக்கு சாப்பிட்டுவார். தென்னை மரம் காண்டா மரம்னா ஒரு எருக்கந்தாயை போட்டு எருக்கந்தாயை சாரை ஊற்றினா அது அதில் வளர்ன்றாங்க. சோத்துக்கத்தாய் காய்ச்சி ஊற்றினா அந்த கசப்புக்கு அந்த காண்டா மரம் சாப்பிட முடியாதுன்றாங்க. நம்மளை இயற்கையில் அழிக்கக்கூடியது ஆண்டாம் ஃபுல்லாக நம்மளுக்கு படிச்சிருக்கிறது தான் நம்ம ஐயா சொல்கிறார். ஆமாம், நம்ம தான் வந்து இப்போ எப்போ வந்து நம்ம எப்படி நான் ரசாயனம் போனோம் பசும் புரட்சி வந்து ஐயா திட்டுவார். தப்பான முடியாது, அவங்க வேளாண் துறை வந்து திட்டுவார். இதுவாக இருக்கிறாங்க, நல்ல விவசாயம் நன்மை கிடையாது, அது ஒரு வியாபாரம், கைக்கூலின்னு வரும், அந்நிய நாட்டுக்கு கைக்கூலின்னு வரும். அதை போனால் நம்ம கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம், தப்பாக தெரியும், அதை நம்ம பேசவே இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் மாறுங்க. மாற்றிட்டார், நாங்கள் மாற மாட்டோம். இது விவசாயத்தில் வந்து நஷ்டம் தான், அது மட்டும் விளையும். நீ வந்தால் சந்ததிக்கு எடுத்துன்னு போகிற வேலை தான் உனக்கு. அந்த அளவு நீங்கள் வந்து தாயத்தைப்படுத்துங்க. எதிர்காலத்தை வந்து நீ வந்து ஆள் பற்றாக்குறையை குறைக்கிறது. இப்படி இப்போ தான் அதை பெரிய பெரிய டிராக்டர்லாம் ஓட்டாதீங்க, சின்ன மினி டிராக்டரை வச்சு அந்த சந்தெல்லாம் அப்படியே ரவுண்டாக சுற்றி அடிக்கிற மாதிரி ஓட்டிக்குங்க. களையை வளங்க, களை தான் உனக்கு நண்பன், அது லாபம் கிடையாது. எருவில் மிச்சம், உரத்தில் மிச்சம், ரசாயனம் மிச்சம், ஆள் குழி மிச்சம், ஓட்டுறது மிச்சம். இந்த 5 வேணும்னா உனக்கு எப்படி நஷ்டம் வரும்? அப்படி தான் பண்ணிக்கிறோம். இப்போ 18 வருஷம் வாழ வச்சுக்கிறேன் சார். அதை ட்ரெயின் பண்ணி தான் நான் இங்கே வந்து 5 வருஷம் வாழ வச்சுக்கிறேன். 9 வருஷம் கரும்பு வெட்டுறேன். அப்போ எப்படி வெட்டுறோம்? இயற்கை தான் காரணம். நீ செயற்கைக்கு போனதால தான் அழிஞ்ச. எனக்கு விவசாயத்துக்கு ஓடுற திரும்பி வந்துடுவாங்க. போனால் சாப்பிட்றவர் தான் பாம்புக்கு. இப்போ எங்கள் சன்னு வந்துக்கிறாருன்னா வந்துட்டார். இப்போ வெளிநாட்டுக்குன்னு வராரு. வெளிநாட்டுக்கு அமெரிக்காவில் ஒருத்தர் விவசாயம் என் பிள்ளை ஒன்று, அவருக்கு எனக்கு ஒரு 4 ஏக்கர் 3 தென்னந்தை போட்டு வை, நான் இதே எங்கள் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்ல வச்சுறேன் சார். வேறு என்ன சார் நான் சொல்லணும்? சரி, நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. தேவையில்லாமல் ஒரு விவசாயத்தை வந்து இங்கே பண்ணியிருக்கேன், என் காடு வந்து ஒதுக்கிருக்கு அப்படின்னு புது விஷயமா பண்ணியிருக்கீங்க. ஒரு 5 பயிர்களை வந்து இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு புது விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பசுமை சார்பாக வாழ்த்து நினைச்சா நன்றிங்க. நன்றி சார். நாளைக்கு என்ன சொல்லணும் சார், எனக்கு நன்றி என்ன சொல்லணும்? சமுதாயம் வாழணும், சந்ததி வாழணும். அதுக்கு வந்து நான் சொன்னேன், செயற்கைக்கு போகாதீங்க, தயவு செய்து இயற்கை நம்புங்க. 1 ஏக்கர் என் தயவு செய்து ஐயா சொன்னபடி செஞ்சு பாருங்கள். லாபமாக இருந்தால் அடுத்து செய்யுங்க, நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு மாடு வீட்டுக்கு வைங்க, ஒரு மாடு தொழிற்சாலை உர தொழிற்சாலை வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி அதை வச்சு கண்டினியூ பண்ணி எந்த விவசாயம் இருந்தாலும் தயவுசெய்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். நஞ்சுலா விஷத்தை பிள்ளை கொடுங்க. ஹாஸ்பிட்டல் படுக்கிற வேலையை நிலத்தை செய்யுங்க. ரசாயனம் பெட்டு போகும். அதான் என்னுடைய கோரிக்கை சார். எல்லாருக்கும் நன்றி சார். எனக்கு